தமிழர் கலை பண்பாட்டுக் கழகம் பிரான்ஸ் துணை பொறுப்பாளராக கடமையாற்றக்கூடிய மிருதங்க வித்வான், வணக்கம். வணக்கம். இந்த ஏற்பாடுகள், இந்த நிகழ்ச்சி, இந்த பிள்ளைகள் எவ்வளவு கஷ்டமான ஒரு ஏற்பாடு, எவ்வளவு இக்கட்டான ஒரு ஏற்பாடு, எப்படி இந்த ஏற்பாடுகளை செய்கிறீங்க? இந்த கலைகளை தயார்படுத்துறதுக்கு நீண்ட காலமாக மாணவர்களுக்கு ஆரம்பத்தில் விட இப்போ வர வர கூட போட்டித்தன்மை என்றதை விட வளர்ச்சி அதிகரித்து கொண்டே வருகிறது. அதிலே அவர்கள் மிகவும் ஆர்வமாக செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள். வருடம் மாணவர்களுடைய வளர்ச்சி நிலை அவர்கள் இப்போது பிரான்ஸ் நாட்டினுடைய அடிப்படை தேவையை பொறுத்தவற்றில் அவர்களுடைய கல்விக்கு அப்பால் பட்டு இந்த கலைகளினுடைய பயன் என்னன்னு சொன்னால் இந்த மாதிரியான நிகழ்வுகள் அவர்களுடைய பயனாக இருக்கிறது. எனவே அந்த பயனுக்காக மாணவர்கள் தங்களை கடுமையாக உழைத்து இன்றைய நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுமார் இந்த ஆண்டு 2017 இசை வேள்வியிலே எத்தனை மாணவர்கள் மாணவிகள் பங்கு பெற்றனர்? இந்த வருடம் மொத்தமாக 144 விண்ணப்பங்களை வைத்து தனிநபர் குழு உட்பட 144 மாணவர்கள் பங்கு பெற்றிருக்கிறார்கள் இன்றைய நிகழ்வில். தனியே தமிழ்ச்சோலையிலே கற்கின்ற மாணவர்கள் மட்டும்தான் இந்த போட்டியில் பங்கெடுக்க முடியுமா, அல்லது பிரான்சில் வேறு ஆசிரியரிடம் பயின்று கொள்கிறவர்களும் பங்கெடுக்க முடியுமா? தமிழ்ச்சோலை மட்டுமல்லாமல் பிரான்சில் வசிக்கக்கூடிய கலைஞர்கள், நுண்கலை கற்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு களம் அமைத்து கொடுப்பதுதான் பிரான்ஸ் கலை பண்பாட்டுக் கழகத்தினுடைய நோக்கம். அவர்களை வளர்த்து விடுவது, அவர்களை எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு கலைஞர்களாக உருவாக்குவது பிரான்ஸ் கலை பண்பாட்டுக் கழகத்தினுடைய ஒரு தேவையாக இருப்பதால் நாங்கள் ஒரு குறுகிய வட்டம் என்று இல்லாமல் பிரான்சில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களை ஒன்றிணைத்து செய்கிறோம். இப்போதைக்கு பிரான்ஸ் மட்டத்தில் செய்கிறோம். இனிமேல் காலங்களில் ஒருவேளை யூரோப் மட்டத்தில் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆனால் இதுவரையும் பிரான்ஸ் வாழக்கூடிய நுண்கலை மாணவர்களுக்கு தான் இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு பெற்றோர்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கு உங்களுக்கு? பெற்றோர்களுடைய பங்களிப்பு, பெற்றோர்கள் மட்டுமல்லாமல் ஆசிரியர்கள் மாணவர்களை அவர்களை உருவாக்க வேண்டும், அவர்களை ஒரு நல்ல ஒரு கலைஞர்களாக உருவாக்க வேண்டும் என்ற தேவை அவர்களுக்கு இருந்தாலும் ஆசிரியர்களுக்குரிய ஒத்துழைப்பை பெற்றோர்கள் 100க்கு 100% செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னென்னு சொன்னால் ஒரு கலை என்றது சங்கீத கலையை முழுமை பெற வேண்டும் என்று சொன்னால் தனியாக ஒரு வாய்ப்பாட்டு இசையாகவோ அல்லது தனியாக ஒரு வயலின் இசையாகவோ வெளிப்பட்டு விட முடியாது. அதற்கு பக்கவாத்தியம் இல்லை துணை பக்கவாத்தியங்கள் இருந்தால்தான் அந்த ஒரு இசைக்கலை என்பது ஒரு முழுமை பெறும். அதனால் அந்த வகையில் ஒவ்வொரு பெற்றோர்களும் எம்மை போன்ற மிருதங்க கலைஞர்களையோ அல்லது வேறு இசை வாத்தியங்களை வாசிக்கக்கூடிய கலைஞர்களையோ தொடர்பு கொண்டு இந்த வாசியங்கள் என்ற பிள்ளையாகி வாசியங்கள் என்று சொல்லி கேட்டு ஆர்வமாக செய்யக்கூடிய ஆர்வமுள்ள பெற்றோர்களை தான் நாங்கள் காணக்கூடிய. அவர்களுடைய ஆர்வம்தான் பிள்ளைகளை இன்று இவ்வளவு உற்சாகமாக செயல்பட வைக்கிறது என்று நான் நினைக்கிறேன். மிக்க நன்றி. உங்களுடைய இந்த ஏற்பாடுகள் இன்னும் நிகழ்ச்சி நிறைவு பெறவில்லை. அதன் இடைநடுவே உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி ஐபிசி தமிழுக்கு உங்களுடைய கருத்துக்களை தந்தமைக்காக எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி. மீண்டும் ஒரு கலைஞரை சந்திக்கப் போகின்றோம். அவரை நீங்கள் ஏற்கனவே ஐபிசி தமிழின் கொஞ்சம் குயில்களின் தாலாட்டில் ட்ரம்ஸ் வாத்திய கலைஞராக பார்த்திருக்கலாம். பல்வேறுபட்ட தாள வாத்தியங்களை வாசிக்கும் திறமை கொண்ட கலைஞராகவும் இருக்கிறார். வணக்கம். வணக்கம். மாறன், இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு இசை வேள்வி? என்னுடைய பார்வையில் இது ஒரு என்னென்று சொல்வது, சின்ன சிறுவர்கள் பெரியோர் வரையும் புலம்பெயர்ந்த நாடுகளில் தமிழையும் இசையும் மறக்காமல் மிகவும் ஒரு அற்புதமாக எல்லாரும் தங்களுடைய ஆற்றலை இங்கே வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. எல்லாரும் எல்லா இசையிலேயும் மிகவும் அற்புதமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த குறித்த நிகழ்ச்சிக்காக முதல் தடவையாக நான் நினைக்கின்றேன் ஒரு பாடல் தயாரிக்கப்பட்டிருக்கிறது இசை வேள்வி குறித்து. அப்படி எண்ணமே உங்களுக்கு வந்தது? நீங்கள் தான் அதை இசையமைத்திருக்கிறீர்கள். இது உங்களுடைய முதல் இசையமைப்பா? ஆமாம். நான் தாயகத்தில் ஒரு 18 இசையமைப்பாளர்களிடம் நான் பணி புரிந்திருக்கின்றேன். நெடுநாள் ஆசை என்னுடைய சில நண்பர்கள் சொல்வார்கள், நீ இசையமைக்கலாம் என்று. ஆனால் இது எனக்கு இந்த கலை பண்பாட்டுக் கழகம் எனக்கு இது இப்படி ஒரு சான்ஸை எனக்கு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறதுக்காக நான் அதை ஏற்றுக்கொண்டு யாழ்ப்பாணத்தில் இருக்கும் ஒரு பாடலாசிரியரை கொண்டு எழுதி இந்த பாடலை நான் இசையமைத்திருக்கின்றேன். மிகவும் ஒரு வரவேற்பை பெற்றிருக்கின்றது. மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது இந்த இசையமைப்பில். மிக சிறப்பான ஒரு தாளவாத்திய கலைஞராக பிரான்ஸ் மண்ணில் அறிமுகமாக இருக்கும் மாறன் அவர்கள் ஏற்கனவே ஐபிசி தமிழை நான் சொன்னது போல உங்கள் முன் அறிமுகமான ஒரு கலைஞர். எங்களுடைய நன்றி மாறன். நன்றி. இங்கே ஏற்கனவே போட்டியில் பங்கு பெற்றி பரிசை வென்ற மாணவர்களை சந்திக்க போகின்றோம். வணக்கம் அம்மா. வணக்கம். என்ன பெயர் உங்களுக்கு? புஷ்பகரன் அட்சயா. உங்களுக்கு என்ன பெயர்? புஷ்பகரன் அபினாஷ். சரி, நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் என்ன செய்தீங்க? நேற்று மிருதங்கம் வாசித்து 3rd ப்ரைஸ் வின் பண்ணினான். இன்றைக்கு வோக்கல் ரிசல்ட்ஸுக்காக வெயிட்டிங். சரி, மிருதங்கம் எவ்வளோ காலம் கற்றுக்கொண்டிருக்கிறீங்க? 3 மாதமா.
அதுக்குள்ளே முதலாம் இடம் 3ஆம் இடம் வந்திருக்கிறீங்க, பாராட்டுக்கள். சரி, நீங்கள் என்ன செய்றீங்க இன்றைக்கு? நான் நேற்று மிருதங்கம் செஞ்சேன். நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணினேன். 2 வருஷம் பழகினான். போன வருஷமும் பழகி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தான் எடுத்தேன். எப்படி இருக்குது உங்களுக்கு இந்த நீங்கள் இங்கே படித்து கொண்டு இருக்கிறீங்களா இல்லையா? அதுக்குள்ள அப்படி படித்து கொண்டும் இதெல்லாம் கற்றுக்கொள்ள வேணுமே, புற போய் பங்கு பெற்ற வேணுமே, இதெல்லாம் கஷ்டமா இல்லையா? இல்லை, விரும்பி செய்கிறதால அந்த கஷ்டம் தெரியல. உண்மையாக தான் சொல்கிறீங்களா? உண்மையாக தான் சொல்கிறேன். நீங்கள்? எனக்கு இன்னும் கஷ்டம் தெரியல. பஸ்க்கு அக்காச்சி மாதிரி இன்னும் கணக்கு வேலை இல்லை ரெக்கார்டில் இப்போ. சரி, அப்போ நீங்கள் மிருதங்கம் அங்கே வேறு என்ன கச்சேரிகளில் வாசிச்சிருக்கிறீங்களா இதுவரை? ஒரு 2-3 கச்சேரியில் வாசிச்சிருக்கிறேன். நான் போட்டியண்டு இந்த முறை மட்டும்தான் வாசிச்சிருக்கிறேன். சரியான குறைவில்லை பெண்கள் மிருதங்கம் வாசிப்பது. அதாவது நீங்கள் மிருதங்கத்தை தெரிவு செய்யுங்க, வயலின் அப்படின்னு தெரிவு செய்யாமல். புதுசாக ஏதாவது செய்யணும், சாதிக்கணும், அதான் மிருதங்கம். சரி, நன்றி 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 நன்றி. இந்த போட்டி நிகழ்ச்சியிலே பங்கு பற்றிய 2 மாணவிகளை இப்பொழுது சந்திக்க போகிறோம். வணக்கம். வணக்கம். என்ன பேர் உங்களுக்கு? நந்துஷா. ஜெசிந்தா. சரி, நீங்கள் 2 பேரும் என்ன செய்ய போகிறீங்க இந்த போட்டியில்? வயலின். அது குரூப்பாக வாசிக்க போகிறீங்களா? சரி, எவ்வளோ காலம் கற்றுக்கொண்டிருக்கிறீங்க நீங்கள்? 3 வருஷம். 3 வருஷம். ஒரே ஆசிரியருடையம்மா? சரி, ஏற்கனவே எங்கேயாவது கட்சியில் வாசிச்சிருக்கீங்களா? இல்லை. இல்லை. வேற என்ன கலைத்துறை படிக்கிறீங்க 2 பேரும்? தமிழ் சித்து. வயலின் தனியா. நீங்கள்? பரதநாட்டியம். 5 வருஷம் அப்படி. உங்களுக்கு இந்த பிரெஞ்சு படிப்போடு இது கஷ்டமா இல்லையா? நோ. இல்லை. நீங்கள் ஃப்ரான்ஸ் தானே பிறந்தீங்க? பாராட்டுக்களம்மா, பாராட்டுகள். வெற்றி பெற வேண்டும். அடுத்து நாம் சந்திக்க போகின்றவர்கள் 2 மிருதங்க வித்வான்கள். 2 பெரும் வித்வான்களை நாங்கள் சந்திக்க போகின்றோம். வணக்கம் வித்வான்களே. வணக்கம். வணக்கம். நீங்கள் 2 பேருமே மிருதங்கம் வாசிச்சிருக்கிறீங்க. பரிசு பெற்றீங்களா? 2ஆம் இடம். நீர்? 3ஆம் இடம். சரி, எவ்வளவு காலம் மிருதங்கம் படிக்கிறீங்க 2 பேரும்? 3 வருஷம். 4 வருஷம். அந்த வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி தான் 3ஆம் 2ஆம் இடத்துக்கு வந்துருக்கீங்களா நினைக்கிறேன். அப்படியா? சரி, வேற என்ன படிக்கிறீங்க மிருதங்கத்தை விட? குன்ஃபு. ஏன் மிருதங்கத்தை கடிக்கவா? இல்லை. அப்போ சரி, நீங்கள் என்ன படிக்கிறீங்க மிருதங்கத்தை விட? கராட்டி. இருவருமே வித்தியாசமாக மிருதங்கம் படிக்கிறார்கள், அந்த மிருதங்கத்துக்கு அடிக்கிறதுக்கும் படிக்கிறார்கள். பாராட்டுக்கள். அப்ப சரி, என்ன பேர் உங்களுக்கு? பகிர்தன். உங்களுக்கு என்ன பேர்? முகிலன். நன்றி. பரமசிவா தனி பனி தனி பனி சாணி த பக நீ த பக சக பக பத பதனி சகதனி சதனி நி பத கப்ப நித பக சக பக பாதமே துணை தனி ச பதனி சக பதனி சக சனி நித தப சக பக பாதமே துணை பரமசிவா பயங்கர பவகடல் அமிழ்ந்துடல் எனக்குனது பாதமே துணை பரம சிவா. మదని చూన జరువుని పా అని దని దద మగరి సగ మదని చూన జరువుని పా రీకో దలే రచు. இதுவரை நேரமும்
கலை பண்பாட்டுக் கழகம் பிரான்ஸ், தமிழர் ஒருங்கிணைப்பு குழு பிரான்ஸ் 6வது ஆண்டாக வழங்கிக் கொண்டிருக்கும் இசை வேள்வி நிகழ்ச்சியின் ஒரு பகுதியை இந்த வாரம் பார்த்திருக்கின்றீர்கள். மிகுதி அடுத்த வாரம் தொடரும். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றவரை ஐபிசி பிரான்ஸ் கலையகத்தின் தொழில்நுட்ப கலைஞர்களோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.